வணக்கம் தோழர்களே. என்னுடைய நண்பர் குறிப்பாக ரஞ்சித் அவர்களுக்காக இந்த வீடியோ. நான் யூடியூப்பில் லாஸ்ட் வீக்கு இந்த சின்ன பசங்க பார்க்குற மாதிரி குழந்தைகள் வீடியோலாம் போட்டேன். அதை பார்த்துட்டு என்னோடய நண்பர்கள்லாம் என்ன நீ அக்ரி படிச்சுட்டு இந்த மாதிரி குழந்தைங்க வீடியோ போட்டிருக்க, அக்ரிக்கு ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொன்னாங்க. அக்ரிக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க, நம்ம என்ன போட போகிறோம்னு யோசித்தோம். என்னோடய நண்பர்களுக்காக ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி களைகளை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா களைகள் பெரிய பிரச்சனை, உங்களுக்கு தெரியும். ஒரு களை இருந்துச்சு அப்படின்னா 40-50% இருக்கக்கூடிய ஈல்டை குறைக்கும். அது இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிற களை எப்படி வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல, ரோட் சைடில், கிரவுண்டில், வேஸ்ட் லேண்டில் இருக்கக்கூடிய களைகளை கட்டுப்படுத்துகிற மெத்தடு. இது நீங்கள் தயவு செஞ்சு கிராப் இருக்கிற ஃபீல்டில், அதாவது பயிர் இருக்கிற ஃபீல்டில், வயல்களில் அடிச்சிடாதீங்க. இது பயிர்கள் இல்லாத வயலில் இல்லையா, மோஸ்ட்லி வயலை விட வீட்டு பின்பக்கம் இருக்கக்கூடிய இடங்கள், வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் பயன்படுத்தலாம். இது ரொம்ப எளிமையான முறை தான், ரொம்ப எளிமையான முறை. முதல்ல வினிகர், 1 லிட்டர் வினிகர், அப்புறம் சால்ட்டு, உப்பு 200 கிராம், அப்புறம் சோப்பு கரைசல் அப்படிங்கிறது இப்போ சோப்பு கரைசல் கிடைக்காது, லிக்விடு, வாஷிங் லிக்விட் வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு 100 ml லெமன் ஜூஸ் போட்டாலும் போடலாம், இல்லைன்னா இருந்தால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவைகளை பயன்படுத்தி அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க களைகளையோ எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது கொஞ்சம் கெமிக்கல்ஸ், உப்பு தான், உப்பு அதிகமாக இருக்கும். ஒரு கெமிக்கல் மெத்தட் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு 100 ரூபாக்குள்ளே இது முடிஞ்சிடும். 100 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும்னு வச்சிங்களேன். 100 ரூபா, 80 ரூபா தான் எங்களுக்கு செலவாச்சு. அதுக்குள்ளே முடியக்கூடிய ஒரு கலைக்கொல்லி தான் இது. ஈஸியாக நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் முழுக்க எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய MIT வேளாண்மை கல்லூரியோட மாணவர்கள் தான் இதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட செயல்முறை கிளாஸில், ப்ராக்டிக்கல் கிளாஸில் நாங்கள் இந்த கலைக்கொல்லியை வச்சு பயன்படுத்தி பார்த்தோம். எனக்கு ரொம்ப ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு. அந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம், பாருங்கள். தேங்க்யூ. 1 லிட்டர் வினிகர், 200 கிராம் உப்பு, சாதாரண சால்ட்டு, சோப்பு கரைசல், லிக்விடு, வாஷிங் லிக்விடு. இதுதான் இப்போ எங்கள் பசங்க, கல்லூரி பசங்க அதில் கலந்துட்டுருக்காங்க ஸ்ப்ரேயரில். இது எங்கள் MIT கல்லூரியோட செயல் விளக்க கிளாஸ். அதாவது ப்ராக்டிக்கல் கிளாஸ் சொல்லுவோம் இல்லையா, அதில் எப்படி நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு களைகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கிளாஸு. இப்போ இதில் லெமன் ஜூஸையும் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெமன் சிட்ரிக் ஆசிட் ஆசிட் ஃபார்மேஷன் அதிகமாகி சீக்கிரமாக அந்த களைகள் கருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது முக்கியமாக கிராப் இருக்கிற லேண்டில் அடிக்கக்கூடாது. அதாவது நம்ம பயிர் பண்ணியிருக்கோம்னா அதில் அடிக்கக்கூடாது. எம்டி லேண்ட் இருக்கு இல்லைங்களா, எம்டி லேண்டு, ரோட் சைடு, வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல புல்லு நிறையா முளைச்சிருந்துச்சு அப்படின்னு, கொல்லம் பக்கத்தில் முளைச்சிருந்ததுன்னா அடிக்கலாம். திரும்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, செடி நம்ம களைகள் மேலே மட்டும்தான் அடிக்கணும், பயிர்கள் மேலே கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி தான் நாங்கள் வேஸ்ட்டாக இருக்க ஒரு ஏரியாவில் எங்கள் கல்லூரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு வளாகத்தில், நர்சரிக்கு பக்கத்தில் ஸ்ப்ரே பண்ணோம். இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். முக்கியமாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த பெரிய இலை தாவரங்கள்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் இது நல்லா, அதாவது புல் வகைகளோட இலை தாவரங்களுக்கு நல்லா பயன்படும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். முக்கியமாக வெயில் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணணும், காலையில் பண்ணக்கூடாது. மற்ற நம்ம களைக்கொல்லி முக்கியமாக இந்த மாதிரி வெயில் நேரத்தில் பண்ணணும். பூச்சிக்கொல்லி மாதிரி இயர்லி மார்னிங் காலையில் பண்ணக்கூடாதுங்க. இது பண்ணி ஒரு நாள், முதல் நாள் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த நாள் பாருங்கள், அடுத்த நாள் வீடியோ பாருங்கள். இது அடுத்த 2வது நாள் நல்லா களைகள் காய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு வாரத்தில் உங்களுக்கு சுத்தமாக ஃபுல்லாக காய்ஞ்சிரும். இதை நம்ம திரும்ப அடிக்கக்கூடாதுங்க. எல்லாமே நம்ம கலந்துருக்கு, உப்பு கலந்துருக்கோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அடிச்சிங்கனால மண்ணு சீக்கிரமாக உப்பாக மாறிடும்.